டிஸ்டர்ப் ஆயிட்டேங்க. நான் இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேங்க. நீங்க இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் யாராச்சும் உங்களை பார்த்து சிரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அள்ளு விட்டுருங்க. அந்த அளவு இந்த படம் நம்மள பயமுத்தி விட்டுரும். 2022ல ரிலீஸ் ஆன ஸ்மைல். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டருங்க. அவங்க எப்போதும் போல ஒரு பேஷண்ட்டை மீட் பண்றாங்க. ஆனா அந்த பேஷண்ட் பாக்குறதுக்கு ரொம்பவே டிப்ரெஷன்ல இருக்காங்கங்க. திடீர்னு அவங்க எதையோ பார்த்து பயந்து நடுங்குறாங்க. ஹீரோயின் முன்னாடி எந்திரிச்சு நின்னு டெவில் ஸ்மைலோட அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்கங்க. சிரிச்சிட்டு ஒரு கிளாஸோட பாதியை எடுத்து கழுத்தை இங்க இருந்து இப்படியே அறுப்பாங்கங்க. அறுத்து கொடூரமான முறையில டெவில் சிரிப்போட செத்து போயிருவாங்க. ஹீரோயின் கண் முன்னே கொடூரமான முறையில இவங்க செத்தனால அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஹீரோயினுடைய லைஃப்ல பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. அந்த அமானுஷ்யங்களை எதிர்கொண்டு அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த ப்ராப்ளங்கள்ல இருந்து அவங்க மீண்டு வர்றாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட மொத்த கதையங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோயினுக்கு ஆப்போசிட்ல பேய் ஒண்ணு உட்கார்ந்துருக்குங்க. அந்த பேயோட மூஞ்சிய இப்படியே பிடிச்சி அப்படியே பிக்குங்க. அந்த சீனெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே செதறி போயிருவீங்க. அந்த அளவு கொடூரமா இருக்கும். அந்த பேய் அதோட விட்டுச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லங்க, அந்த ஹீரோயினோட வாயை புடிச்சு இப்படியே கீழே வரைக்கும் இழுக்குங்க. இழுத்து அந்த பேய் அந்த வாய்க்குள்ள அப்படியே நுழையுங்க. அந்த சீனெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கதிகலங்கி போயிருவீங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்குங்க. இந்த படத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல உள்ள பயம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு போட்டு காமிங்க. அப்புறம் அவர் என்ன சொல்றாருங்கிறத மட்டும் பாருங்க.